ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சண்டே உங்கள ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸுக்கு தான் கூட்டிட்டு போறேன். நம்ப எல்லாம் இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட்ட பத்தி நெறைய கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். இப்ப நான் கூட்டிட்டு போற இடம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளேஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கால்வாய் வழி போக்குவரத்து தான் பழக்கத்துல இருந்திருக்கு. இந்த கெனால் வழி. இந்த வழி எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பிரிட்டன் டைம்ல இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க ஃபேக்ட்ரிக்கு எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், இல்ல அங்க முடிச்ச பொருட்கள விற்பனைக்கு எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், இந்த போட்ட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழி டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கெனால் போட் இப்ப அதெல்லாம் யூஸ் பண்றதில்ல. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் லெஷரா தான் யூஸ் பண்றாங்க. இது வீட்ல இருக்கிற வசதி எல்லாமே இதுலயும் இருக்கு. பெட்ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, டிஷ் வாஷர் இருக்கு, ஸோ வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாமே இருக்கு. இத ஒரு ப்ராப்பர் லெஷர் பர்ப்பஸ்க்கு தான் இப்ப யூஸ் பண்றாங்க. இது ஹைட்ல கொஞ்சம் கம்மி. நீளத்தில பார்த்தீங்கன்னா, 40 அடியிலேருந்து 70 அடி வரைக்கும் நீளம் இருக்கு இது. இது எதுக்காக இந்த மாரி ஹைட்ல கம்மியா வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா, இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் நெறைய இருக்கும். ஸோ, அத கிராஸ் பண்ணி தான் போணும். ஸோ, அதனால தான் ஹைட்ல இது கம்மியா இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த மாரி பிரிட்ஜ். இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ, இதெல்லாம் கிராஸ் பண்ணி போணும். ஸோ, அதனால தான் அந்த மாதிரி குட்டியா இருக்கு. ஹைட்ல ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த மாதிரி போட்டை நீங்க வாடகைக்கு கூட எடுக்கலாம். ஒரு வீக்கெண்டு வாடகை எடுத்துட்டு ஜாலியா சுத்தி பார்க்கலாம். ஒரு நாள் வாடகை பார்த்தீங்கன்னா, £200 கிட்ட வரும். £200 நம்ம ஊர் கணக்குப்படி ரூ. 20,000. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த போட்டெல்லாம் இந்த கெனால் போட்டெல்லாம் கரையோரமா செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு என்னன்னா, மூரிங்குன்னு பேரு. அங்க தூரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ஸ் ஸ்டாச்சு இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கெனால் போட்டை இழுக்கிறதுக்கு ஹார்ஸ் தான் யூஸ் பண்ணி இழுத்துருக்காங்க. இப்போ டீசல் ஆயிடுச்சு, ஸ்டீம் ஆயிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி குதிரைங்கள்லாம் தான் இந்த மாதிரி கெனால் போட்டை இழுத்துட்டு போயிருக்காங்க. இது இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கெனால் அண்ட் ரிவர் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்து அது மூலியமாக இந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கூட இருக்காது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இதை ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறாங்க. இது நம்மளுக்கு எந்த இடம் பிடிக்குதோ போயிட்டே இருக்கலாம். அப்புறம் போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு வாக்கிங் போகலாம். நேச்சரை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த கெனால் போட் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு காந்தி சொன்ன ஒரு பொன்மொழியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சுதந்திரமாக வாழ்வது மனிதனின் உரிமை, அதுபோலவே மற்றவர்களை சார்ந்து வாழ்வது அவன் கடமை. நம்மளுக்கு கிடைச்ச இந்த சுதந்திரத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். உலகெங்கும் நம்ம இந்தியர்கள் எவ்வளவோ பெருமைகளை நம்மளுக்கு சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கும். அந்த மேடு பள்ளத்தில் எப்படி இந்த கெனால் போட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெனால் லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு லெவல்லையும் இந்த மாதிரி வுட்டன் கேட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட்டர் அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போட் எடுப்பாங்க. இப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக இருக்கோ அப்போ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ செக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த போட்டை நிப்பாட்டிட்டு அந்த வாட்டரை அந்த லெவல் ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக பாஸ் பண்ணி தான் போகணும். டாப் கேட்டு, பாட்டம் கேட்டுன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாட்டம் கேட்டு. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த லெவல் ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே தான் போட்லேருந்து இறங்கி நம்மளே தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவை இறங்கி இந்த மாதிரி லாக் வரும்போது நம்மளே கேட்டை ஓப்பன் பண்ணணும். வாட்டர் லெவல் ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளே க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கெஃபே மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கெனால் போட்டில் போகிறவங்களாம் ஒரு காஃபி, டீ குடிக்கிறதுக்கு இல்லை 4 பேரை மீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஆன் த வேல அப்படியே இருக்கும்.
ஸோ அவங்க போட்டை வந்து நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கெஃபேல போய் ஒரு டீ, காஃபி, கேக்கு, இவங்க வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள், சேர்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. நேச்சரை விரும்புகிறவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸ் எல்லாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீனரியாக. இந்த கெஃபேலே குட்டி ஷாப் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. ஸோ போட்டில் நீங்கள் வீடுன்னு சொல்லிட்டேன், ஸோ அதனால் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. ஸோ அதனால் குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆனஸ்ட் பாக்ஸுன்னு இருக்கும், நம்மளே காசை போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பிரிட்ஜு மேலேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பேர்ட் சவுண்டு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா கெனால் போட்டில் ஷாப்பே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த காஃபி, டீ குடிக்கிறதுக்கு பால் இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிறதுக்கு நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து டவுன் சென்டர் தூரமாக கூட இருக்கலாம், நம்மளால் போக முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழியில் வந்து இந்த மாதிரி ஷாப் மாதிரியும் வச்சுருக்காங்க, போட்டே ஒரு ஷாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். கலர் கலர் கூட எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பேசிக் நீட்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. நம்ம முன்னாடி அந்த கேட் சிஸ்டம் பார்த்திங்களா, இது வந்து இந்த இரும்பு கயிறு இருக்குது பார்த்திங்களா, இதுலேயும் இந்த போட்டை வச்சு இழுத்துருக்காங்க. அது கீழே இருந்து மேலே வர்றதுக்கும் இல்லை மேலேருந்து கீழே வர்றதுக்கும் இதை யூஸ் பண்ணியும் அந்த போட்டை இழுத்துருக்காங்க. நம்ம காந்தி தாத்தாக்கு பிடிச்ச அந்த 3 குரங்கு பொம்மை அந்த போட்டு மேலே இருக்குது பார்த்திங்களா. தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நல்லா தான் இருக்குங்க இந்த போட் ட்ரிப்பு, கெனால் போட் ட்ரிப்பு. எல்லா வசதியும் இருக்கும். இந்த தாத்தா பாட்டி அவங்க வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க, நம்மளுக்கு பாய் சொல்லிவிட்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால நான் ட்ரை கலர் தோசை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா பீன்ஸை வந்து வேக வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது சீஸை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட்டையும் திருகி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து தோசை மேலே போட்டு குக் பண்ணி எடுக்கணும். பேனை ஆன் பண்ணிவிட்டேன். சரி, தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம்.
இப்போ எண்ணெயை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது எனக்கு தெரிஞ்ச வழியில் பசங்களை ஹாப்பி பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பசங்களுக்கு இந்த நாளில் வந்து சுதந்திர வீரர்களை பற்றி கதையெல்லாம் சொல்லுங்கள். பசங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது கிடச்சிதுன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பசங்களோட இந்த ஸ்டோரி சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிட்ருக்கோம், திறந்து பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது தவாலேருந்து எடுத்துடலாம். நம்ம ட்ரை கலர் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.